பொட்டி பொடிக்கூட பார்த்தா கொஞ்சம் காமெடியாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ட்ரெஸ்ஸு மொன்னோட ட்ரெஸ்லாம் இருக்குது. சும்மா வீட்டில் போட்டு ஒரு 3 செட் எடுத்துகிட்டு வந்தால் அப்புறம் முக்கியமான பொங்கல் வைக்க போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு ஊர் பக்கம் தான் ஃப்ரெண்ட்ஸ் போக போகிறோமே. என்ன திடீர்னு மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு போக போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் திருவிழா வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. திருவிழா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 1 நாள் 2 நாள் முடிகிற திருவிழா இல்லை, அது ஒரு வாரம் தொடர்ந்து நடக்கக்கூடிய திருவிழா ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அதுக்காக நம்ம வந்து போயிட்டு இருக்க முடியாது இல்லையா? ஸோ அதனால அங்கேயே ஸ்டே பண்ணி திருவிழாலாம் பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்ப போகிறோம். அதுக்காக துணி மட்டும் பேக் பண்ணிட்டு போகிறோம். ஆமாம், இவ்வளோ நாளாக ஏன் வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து போட முடியல. இப்போ வந்து கொஞ்சம் பரவாயில்ல, நார்மல் ஆகிட்டேன். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அங்கே போயிட்டு இன்னும் நாங்கள் ஒரு வீடியோ கூட வந்து பார்த்தீங்கன்னா திருவிழாவில் போடவே இல்லை. இதுக்கப்புறம் கண்டிப்பாக போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம பேக்கிங்லாம் பண்ணிட்டு அத்தை வீட்டுக்கே வந்து போயிட்டு கூழ் ஊத்துற திருவிழா முடிஞ்சிச்சு, அதுதான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அன்றைக்கே போயிட்டு நாங்கள் வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுட்டே வந்துட்டோம். சரி, டைம் இருக்கும்போதே க்ளீன் பண்ணி வச்சிடலான்ட்டு. ஸோ இன்னைக்கு வந்து பேக்கப் பண்ணுறேன். பேக்கப் பண்ணி கிளம்ப வேண்டாம். ஆமாம், எந்தெந்த நாளைக்கு எந்தெந்த ட்ரெஸ்லாம் வேணும் அங்கே போட்டுக்கிறதுக்கு, அப்புறம் திருவிழாவுக்குலாம் புடவைலாம் எடுத்து வைக்கணும். ஸோ அதனால எந்த மாதிரிலாம் ட்ரெஸ்லாம் எடுத்து வைக்கலாம் சொல்லி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இதே நம்மளோட சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோ ஃப்ரெண்ட்ஸ், போன வாட்டி நாங்கள் ஊருக்கு போகும்போது பொங்கலுக்கு போனோம் இல்லையா, ஸ்டே பண்ணிட்டு வரலான்னு. அப்போ நாங்கள் இந்த பேக் தான் எடுத்துகிட்டு போனோம். இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு இந்த புடவை தான் எடுத்து வைக்க போகிறேன். ஏன்னா இது வந்து நல்லா இருக்கும். இந்த புடவை வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு எடுத்து வைக்கிறேன்னா பொங்கல்லாம் வைப்பாங்க, சடல் போடுவாங்க. ஸோ அதுக்காக அன்னைக்கு கட்டிக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கிறேன். ஏன்னா கண்டிப்பாக பொங்கல் வைக்கிற அன்னைக்கெல்லாம் புடவை கட்டு போகணும்னா சொல்லிட்டாங்க, பொங்கல் வைக்கிறப்பெல்லாம் சுடிதார் போட்டு இந்த ஊர் பக்கம் வந்துடாதீங்கன்னு. ஸோ அதனால புடவை தான் கட்டணும்னு சொல்லிட்டு புடவை எல்லாம் எடுத்து வைக்கிறேன். ஸோ இது இந்த புடவைலாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட தான் ஃப்ரெண்ட்ஸ். எப்போ போனாலும் என்னோட பேக் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கு வெளில போட்டு இங்கே எடுத்துகிட்டு போகிறதுலாம் எடுத்து உள்ள வச்சுட்டு போகிறோம். மொனோட பேக் எப்பவுமே சேஃப்டியாக இருக்குது. ஸோ அதில் இருக்கிற துணியை எடுத்துட்டு என் துணி அதில் துருக்கு போகிறேன். இப்போ வச்சுக்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மொனோவுக்கு தேவையான ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுட்டு அங்கே போயிட்டு பார்க்கலாம் வீடெல்லாம் எந்த அளவுக்கு சுத்தம் பண்ணி வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு. ஏன்னா ரொம்ப நாளாக இருக்குதுல எங்கள் வீட்டை நீங்களும் பார்த்து. ஸோ பார்க்கலாம். சரி வாங்க, விறுவிறுப்பாக சீக்கிரம் துணி எடுத்து வைங்க போகலாம். சரி ஓகே. ஆமாம், நானும் எடுத்து வைக்கணும். உனக்கு எது தேவையான எடுத்து வச்சுக்குவேன், எனக்கு தேவையானதை நான் எடுத்து கொடுக்குறேன். ஒரே பேக்லேயே பேக் பண்ணி கிளம்பிட வேண்டியதான். சரி ஓகே. என்ன சார், நான் கிளம்புற நேரத்தில் என்ன சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? பால் கொழுக்கட்டை. திவ்யாக்கா செஞ்சாங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கவங்க. ஸோ பால் கொழுக்கட்டை செஞ்சு எடுத்து வந்து கொடுத்தாங்க. சூப்பராக இருக்குது, ரொம்ப நாள் அதை சாப்பிட்டு. சாப்பிடலாம். டேஸ்ட் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. நானும் டேஸ்ட் பண்ணேன், கொடுத்தவொடனே பார்த்தேன். ஆனால் சூடாக இருந்தது. கொஞ்சம் பரவாயில்ல, ஆதி இருக்கு. சரி ஓகே, சாப்பிடலாம். யாராவது பால் கொழுக்கட்டை பிடின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீட்டுக்கு கிளம்பிட்டீங்களா? வீட்டுக்கு கிளம்பி ஃப்ரெண்ட்ஸ், ஊருக்கு பொட்டி கூட பார்த்தா கொஞ்சம் காமெடியாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ட்ரெஸ்ஸு மொன்னோட ட்ரெஸ்லாம் இருக்குது. ஸோ பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப் திங்ஸில் கிளிப் ஆகிட்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. போகலாமா? போகலாம். வருவேன், பட் நான் வர மாட்டேன். மொனோ வந்தால் வருவார். எப்போயாவது வந்தால் வீட்டு திறந்து பார்த்துட்டு அவர் வந்து பார்த்துட்டு போயிடுவார். ஸோ நமக்கு எந்த வேலையும் இருக்காது. எனக்காவது ஏதாவது வேலை இருக்குது, 2 பேரும் போகணும்னா அப்போ வந்துக்கலாம். சரி ஓகே. ஏதாவது மறந்து வச்சுட்டு போனால் எடுத்துட்டு. சரி போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ ரொம்ப நாள் 2 நாள் ஆகுது. நாங்கள் முன்னாடி இப்போ பார்த்தீங்களா அந்த வீடியோ எடுத்து நாங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் இல்லாமல் எனக்குமே வந்து திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போச்சு. மனோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரெகுலராக அந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணவே முடியல. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா டைம் கிடச்சிருக்கு. இப்போ மனோவால் தான் இன்றைக்கே எடுத்துருக்கலாம் சீக்கிரமாகவே. ஸோ மனோவுக்கு வந்து வயிற்று வலிக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் எடுக்கவே இல்லை. இன்னைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமே. பார்க்கலாமா? பார்க்கலாம் வாங்க. சரி, நாங்கள் வந்த உடனே இந்த வேலையெல்லாம் செஞ்சுருந்தோன்னா எங்களுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்துருக்காது. என்னமானா துவைக்க துணி எல்லாமே ஒன்றாவே கிடக்குது. மொனோட வேலை தான் ஃப்ரெண்ட்ஸ் பெண்டிங்கில் நிற்கிதே. வாங்க. என்ன வேலை அது? கொடி கட்டணும். சரி வாங்க. வீடெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. ஏன்னா முன்னாடியே வந்து க்ளீன் பண்ணிட்டோம். இங்கே வரேன்னு தெரிஞ்சு க்ளீன் பண்ணிட்டு வச்சாச்சு. நம்ம துணி மட்டும் கீழே இருக்குது, அதுக்கான கொடியை மட்டும் கட்டி விட்டோன்னா எல்லாமே எடுத்து அரேஞ்ச் பண்ணிடலாம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு தான் பார்ப்பீங்க. பட் இருந்தாலும் முன்னாடி நாங்கள் ஹோம் டூர் போட்டது அப்பயே நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடை பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கோம் நாங்கள் ஏன் வந்து தனியாக போனோன்னு சொல்லிட்டு. நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பரவாயில்லன்ற மாதிரி தான் இருக்குமே. ஃபேன் இருக்குது பாருங்க. ஆமாம்,
ஃபஸ்ட்டு அம்மாவுக்கு வாங்கிட்டு வந்தோம்ல அந்த டேபிள் ஃபேன் இப்போ தற்சமயத்துக்கு நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நைட் டைமில் தான் இது வந்து ஓகேவாக இருக்கும். பகல் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ நிற்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அதிசயமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கமே. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா பகலில் வந்து கூரை வீடு இருக்குது. இங்கே இந்த வீடு பாருங்க, வெளில காட்டா இருக்கு. அந்தாண்டா கூரை வீடு, நடுவில் ஒரு சின்ன மெத்த வீடு, பின்னாடி நம்ம வீடு. ஆமாம், மனோட அண்ணா அண்ணிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருப்பாங்க. நாங்கள் இங்கே இருப்போம், நாங்கள் வந்து அத்தை மாமா இருப்பாங்க. ஸோ நாங்கள் நைட்டில் போட்டு இங்கே படுத்துப்போம். மற்ற நேரத்தில் நாங்கள் அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துருவோம். பகலில் இது உள்ளே வந்து நிற்க கூட முடியாது. நைட்டு இங்கே படுத்துப்போம், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த இப்போ திருவிழா டைமு, பொங்கல் டைமு, ஏதாவது ஃபங்க்ஷன் டைம் அந்த மாதிரி மட்டும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ வாங்க, இங்கேருந்து தான் இங்கே கொடி காட்டணும். ஆமாம், அது எப்பயுமே கட்டுற இடம் அதுதான். கயிறுலாம் ரெடியாக இருக்குது. கயிறுலாம் நான் அங்கேருந்து எடுத்துகிட்டே வந்துட்டேன். இங்கேருந்து எங்கே போயிட்டு வந்தால் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நான் இங்கேருந்து துணிலாம் எடுத்துகிட்டு திரும்பி ஊருக்கு போவோம் இல்லையா, அப்போ போகும்போது எடுத்துகிட்டே போயிடுவேன். திரும்ப இங்கே வந்து தங்க போகிறோம், துணிலாம் எடுத்துகிட்டு வந்து தங்க போகிறோம் அப்படிங்கும்போது நான் கையை திரும்ப கையோடு எடுத்துகிட்டே வந்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, கட்டலாமா? இங்கேருந்து இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடி காட்டணும். நாங்கள் ஃபர்ஸ்ட்டில் இங்கே தான் வந்து கட்டல் போட்டிருந்தோம், இந்த சைடு. ஸோ இங்கே வந்து கட்டல் போட்டிருந்தோம், அப்படியே இந்த சைடு வந்து கொடி கட்டி வச்சுருந்தோம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக கொடி கட்டியாச்சு. கொஞ்ச நேரம் தான் கட்டணும், அதுக்குள்ளே இங்கே பாருங்க. ஆனால் அந்த அளவுக்கு அடிக்குது. ஃபேன் போட்டால் அதை விட. ஆமாம், துணி மட்டும் போட்டு நம்ம போயிடலாம். ஆமாம், சுற்றி செவராக கொஞ்சம் நார்மலாகிடும். சுற்றி செவராக இருந்து மேலே மட்டும் இது வந்துச்சுன்னா கொஞ்சம் நார்மலாக இருக்கும். பட் இப்படி இருக்கிறதுனால இப்படி எப்படி சொல்லிட்டு அனலில் இருக்கிற மாதிரி தான் இருக்குமே. துணிலாம் எடுத்து அடிக்க வச்சிருக்கீங்க, அப்படியே கை வச்சுட்டு அடிக்க வச்சிரு. நீனா ஆல்டர் பண்ணி அடுக்கு வயது எங்கே வைக்கணும். இப்படியே உஸ்பேத்தி உடம்பு ரணகலம் வாங்கி வச்சிருங்க. சரிந்தா என்ன சார், துணிலாம் எடுத்து அடிக்காச்சா? இவ்வளோ துணி தான் நாங்கள் வந்து சும்மா துவைச்சிருவோம். ஸோ ரெண்டு சும்மா வீட்டில் போட்டு ஒரு 3 செட் எடுத்துகிட்டு வந்தோம். அப்புறம் முக்கியமாக பொங்கல் வைக்க போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ இந்த கொடி கட்டை தான் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நாள் ஆர்ப்பாட்டமே. கொடியாவது கட்டி விட்டு சும்மாவது போட்டுக்கிறேன்னு சொன்னேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நீ தான் கொடியே கட்டியிருக்கோம். ஸோ முடிஞ்சிச்சு எல்லா வரையும். கொடிலாம் கட்டியாச்சு, துணியும் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நான் சொன்னதே வீட்டை பார்க்கலாமே. இதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இருக்க ரூம். ஸோ ரூம் வீடோட அட்டாச் ஆகிடும். ஆமாம், ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜில் நடக்கிற திருவிழா விழாக்கெலாம் பார்க்கலாம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நாங்கள் வீடியோ போடாத காரணமும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு எல்லாம் ஸ்டார்டிங் நேமனும் சொல்லியாச்சு. ஆமாம், உடம்பு சரியில்லை அப்படின்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா போடலை. ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சரண்யா மனோராஜ் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வந்து போயிட்டு நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். டாடா பாய்.